ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். சிஎஸ்கே 18 ரன்ல தோத்துட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேற்றே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரிவ்யூ போட்டாச்சு. அடுத்தது வருது போஸ்ட் மேட்ச்சில் என்ன சொன்னார் ருத்ராஜன். இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் என்னாச்சுன்னு பார்த்தோம். 220 சேஸ் பண்ணோம். 201 வரைக்கும் வந்துட்டோம். 205 இன்னும் 5 விக்கெட் பெஞ்சில் இருக்குது. 5 பேர் தான் அவுட் ஆனோம். நீங்களாம் பெருமையாக சொல்லுவீங்க, நம்மகிட்ட 9 வரைக்கும் பேட்டிங் இருக்குது, 11 வரைக்கும் இருக்குது, 13 வரைக்கும் இருக்குன்னு. ஏன் அது 5 பேர் போன மேட்ச்சும் அப்படி தான் 5 பேர் தான் அவுட் ஆனாங்க. பாக்கி பேட்ஸ்மேனை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஆல்ரவுண்டர் இவ்வளோ பெரிய ஆல்ரவுண்டர்லாம் பின்னாடி உட்கார வச்சு வாட் இஸ் த யூஸ்? டெல் மீ. 5 பேர் நான் எத்தனை வாட்டி சொன்னேன். T20ல் 4-5 பிளேயருக்கு மேலே வேஸ்ட்டு பேட்ஸ்மேன்னு சொன்னான். கோ வித் 5 ஸ்பெஷலிஸ்ட் பவுலர், 5 ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன். மேலே டாப் 5 அடிக்காத நம்பர் 8 9 வந்து அஸ்வின் அடிக்க போகிறாரு. யோசிச்சு பாருங்க. இல்லை சாம் கரன் அடிக்க போகிறாரா? ஓவர்டன் அடிக்க போகிறாரு? சான்ஸே கிடையாது. இந்த 201 for 5 5 விக்கெட் பத்திரமா வச்சுருக்கோம் ஜோபியில். ஜாகிரதையாரு, நான் அப்புறம் யூஸ் பண்ணிக்கிறேன். போன மேட்ச்சு சேப்பாக்கில் தான் ஆச்சு, டெல்லிக்கு எதிராக நினைக்கிறேன். எனிவே பார்ப்போம். ரைட், வெரி ரேர்லிங்க ஒரு பேட்ஸ்மேன். நானும் எவ்வளோ கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கேன் எத்தனை வருஷமா. 103 டாப் 6ல் டாப் 5 சிங்கிள் டிஜிட். ஒரு பையன் மட்டும் 103 அடிக்கிறாங்கன்னா சூப்பர் இன்னிங்ஸ். ரைட், அடித்ததுனால புகழ்றியான்றீங்க. அப்படி கிடையாது. சில விஷயம் சொல்கிற பாருங்க அந்த பையனை பற்றி. இந்த பையன் இருக்காப்புல பிரியன்ஷ் ஆர்யா, இவர் வந்து டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே ரிக்கி பாண்டிங் பஞ்சாப் டீம் கோச் சொன்னார், இஸ் அ ஸ்பெஷல் கிட். இந்த பையன் ரொம்ப ஸ்பெஷல், யூ வில் பிளே வெரி வெல், நல்லா நோட் பண்ணிங்கன்னு மீடியா பார்த்து சொன்னார். செஞ்சு காமிச்சிட்டார்ல. பாண்டிங் ஒருத்தரை புகழ்றாருன்னா டெஃபினெட்லி தேர் வில் பி சம் ஸ்கில். கண்டிப்பாக ஓகே, பிரமாதமான பிளேயராக தான் இருப்பாங்கன்னு அதான் காமிச்சிட்டாரு. 103 ஃபியர்லெஸ். பத்தினா நம்ம 3 6 அடிக்கிறாங்க. உலகமே பயப்படுது அவர் அடிக்கிறது. 3 6 லைனாக அடிக்கிறாரு யங்ஸ்டர். த லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் பாருங்கள் அந்த பையனுக்கு. அமேசிங். க்ரீஸ் பேலன்ஸ், அந்த க்ரீஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எவ்வளோ க்ரீஸில் நின்று இதே இது பேலன்ஸ்னு என்ன சொல்ல வரேன்னா, சூரியகுமார் அதை விளையாடும் போது பாருங்கள், டமாலு கீழே விழுவார், லெக்கில் விழுவார், ஆப்பில் விழுவார். கனெக்ட் ஆனால் இட் லுக் குட்டு, கனெக்ட் ஆகலைன்னா பேட் அண்ட் அக்லி தான். ஆனால் இந்த பையன் பாருங்க, கீழே ஊந்தாரு, நின்று கடைம்பாங்க இந்தியில், நின்றுக்கிட்டே அடிக்கிறாரு ஷார்ட்ஸு. இவர் அது மட்டும் இல்லை, இவர் டெல்லி பிரீமியர் லீக் வேறு விளையாண்டாரு. அங்கே தான் இவர் லைம் லைட்டில் வந்து பார்த்து ஐபிஎல் எடுத்தாங்க. எப்படி தமிழ்நாடு பிரீமியர் லீக்கோ டெல்லி பிரீமியர் லீக்கு அவ்வளோ பெரிய எக்ஸ்போஷர்லாம் கிடையாது. ஆனால் அந்த லீக்கில் ஒரு மேட்ச்சில் 5 6 அடிச்சார் ஒரு போலர் லைனாக. அதுலேருந்து தான் அவர் ஃபேமஸ் ஆக ஆரம்பித்தார். சயித் முஷாக் அலி ட்ராஃபியில் கூட டெல்லி விளையாடும்போது 101 அடிச்சார். இவங்களோட பேரண்ட்ஸ் வந்து 2 பேருமே டீச்சர். ஸோ எவ்வளோ டிசிப்ளினாக எஜுகேட்டாக வளர்த்துருப்பாங்க பாருங்கள். ஃபோக்கஸ்ன்னு. அது மட்டும் இல்லை, இவரோட கோச் இருக்கார்ல இந்த பையன் ஆர்யா கோச்சு, அவர் கோச்சும் கௌதம் கம்பீர் கோச்சும் ஒரே ஆள் தான். 2 பேரையும் ட்ரெயின் பண்ணது இத்தனை வருஷத்தில். கம்பீர் கூட நிறைய பேசுறதுக்கு, டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, நிறைய கற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடச்சிருக்கு. நிறைய லேர்ன் ஃப்ரம் ஹிம். அதுதான் உங்களுக்கு பேட்டிங்கில் பிரதிபலிக்குது, தெரியுது இல்லை? அதான் ரைட். நம்மள தான் சேஸுக்கு வருவோம். ஓப்பனிங் சரியில்லை சார், என்ன சார் பண்ணுறது அப்படிதான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இத்தனை நாளா. இந்த ஆர்யாவுக்கு தான் ஓப்பனிங் சரியில்லை. எதில் 85 for 5 அந்த பையன் அடிக்கல. 103 கான்ஃபிடன்ஸ் லெவல் பார்த்தீங்களா? லெஃப்டி சொல்லியில் அடிச்சாருல. எந்த அளவுக்கு அடிச்சாருன்னா, அஸ்வினுக்கு 48 ரன்னு 4 ஓவரில். அஸ்வினும் விடலை. 4 ஓவர் 40, எக்கனாமி ரேட்டு 12. எக்ஸ்பீரியன்ஸு லெஜெண்டு என்ன சார், என்னது இது? ஒரு ஓவருக்கு 12 ரன்னு கொடுத்து 2 விக்கெட் எடுக்கிறது பெரிய விஷயமா என்ன? அவர் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தான் உழுதுது. அஸ்வினே கலீல் எடுத்துகிட்டு வந்து முறைப்பார், திட்டுவார். என்ன யார் தெரியுமா? 45 ரன் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 11 ஆவரேஜ். 2 பேர் அவுட் பண்ணிட்டு அது ஒன்று. அப்புறம் எல்லாத்தோட எக்ஸ்பென்சிவ் 10 ரானா 0 for 52, 13 எக்கனாமி ரேட்டு. இட் ஹேப்பன்ஸ். பட் லெவல் ஆஃப் அந்த கான்ஃபிடன்ஸ் நம்ம பிளேயர்கிட்ட ஏன் இல்லைன்னு கேட்குறேன் நான். போலர்னா அடி உள்ள தான் செய்யும், ஏன்னா ஹேண்டிகேப், லெக் சைடு வைடு அதெல்லாம் சேர்த்தா. பட் நீங்கள் ஏன், வேர் இஸ் த இன்டென்ட்? திருப்பி ருத்ராஜ் கேக்வாட் நம்பர் 3 தான் வந்தார். கேட்டால் நாங்கள் ஆப்ஷன் டேபிள்ல டிசைட் பண்ணுறோன்றாரு. ஆப்ஷன் டேபிளில் தோப்போன்னு டிசைட் பண்ணிங்களான்னு 5 மேட்ச் இல்லை 4 மேட்ச் லைனை சேஸ் பண்ண மாட்டோம், 175 சேஸ் பண்ணணும்னு டிஸ்கஸ் பண்ணிங்க. ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ்னா என்ன? புது பசங்களை வந்து அடிக்கல. ரகுவன்ஷி, யசுதூர் சர்மா, நேற்று இந்த பையன் ஆர்யா, இன்னும் டக்குன்னு ஞாபகம் வரும் சில பசங்க பேரெல்லாம். நீங்கள் தான் இன்னும் அதே டெய்லர், அதே வாடகை, அதே மிஷினை வச்சுக்கிட்டு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, உலகம் ஃபுல்லாக ஃபேன் தெரியுமா, நான் உயிர் தெரியுமான்னு சொன்னது இப்படி தான் ஆகும். அப்போ புலம்புங்க உட்காந்துட்டு. நேற்று நான் ப்ரிவிலே சொல்லியிருந்தேன், பிரிங் சித்தார்த் அண்ட் கம்போஜ் கொண்டு வரல, இப்படி தான் நான் புலம்புவேன்னு. அதே தான் நடந்தது. கொண்டு வரல, அதே தான் புலம்புறப்போ. எப்படி அவங்களை அடிக்க விட்டீங்க? 219 என்ன இருக்குது போலிங்கில்? ஒரு போஸ்ட் மேட்ச்சில் சொல்கிறார், போலிங் பற்றி கவலையில் போலிங் நல்லா போட்டாங்க. 220 எடுத்தது நல்ல போலிங்கா? 83 for 5லேருந்து 220 போய் நல்ல போலிங்கான்னு கேட்குறேன் நான். என்ன பண்ணுறீங்க? ஏன் விக்கெட் எடுக்க முடியல? ஒவ்வொரு மேட்ச்சில் ஒவ்வொருத்தர் விக்கெட் எடுக்க முடியல, அவங்க அடிச்சுட்டு போயிடுறாங்க. எக்ஸாம்பிள் நிதிஷ் ராணா, ரஜத் பட்டிடார், KL ராகுல், நேற்று இந்த பையன் ஆர்யா, சின்ன பையன், நானும் காட்டுறேன் பாருங்க. இந்த பையன் காப்பில் ஆர்யா ஐபிஎல் ஆப்ஷனில் எப்படி திரும்ப போனாங்க? 30 லட்சம் தான் பேஸ் ப்ரைஸு. 3 கோடி 80 லட்சத்துக்கு போனார் அவர். ஏன்னா இவர் கூட பிட் பண்ணது யார்? டெல்லி கேபிட்டல்ஸ், RCB 2 பேரும் சேர்ந்து பிட் பண்ணாங்க. உங்களுக்கு ரேட் ஆயாச்சு. நம்ம தான் ரேட்டை நம்ம வேணான்னு அமிச்சு பிளேயர்லாம் திருப்பி கொண்டு வந்தோம். சாம் கரன் நீ வாப்பா வந்து காப்பாற்றுப்பா. போன சீசன் ஷாதுல் டாக்கூர் நீ வாப்பா திரும்பி வாப்பான்னு வேணான்னு அமிச்சு திருப்பி கூப்பிட்றீங்க.
இருக்கிற ரிசோர்ஸை யூஸ் பண்ணோம். இதே பேர் இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா, இது வரைக்கும் 17 பிளேயர் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த 5 மேட்ச்சில். அன்லைக் சிஎஸ்கே நேற்று நீங்கள் வந்து தோத்த டீமை மாற்ற மாட்டேன்னு அடாமெண்ட்டாக இருந்தால் இப்படி தான் ஆகும். 220 கொடுத்தா இப்படி தான் ஆகும். சின்ன பசங்களுக்கு கூட அன்ஷுவல் கம்போஜெல்லாம் ஏன் கொடுக்கல? 3 ஓவர் கிட்டத்தட்ட 3 ஓவர் என்னமோ பஞ்சாப் கிங்ஸும் ஒவ்வொரு ஓவரில் 20 ரன்னுக்கு மேலே அடிச்சாங்க. ஆனால் சிஎஸ்கேல ஒரு ஓவர் கூட 20 தாண்டல நினைக்கிறேன். அண்ட் யூர் சேசிங் 220. நோ ஸ்டேஜ் சிஎஸ்கே லுக் லைக் அப்பா நம்ம ஜெயிக்க போகிறோம்ப்பான்ற மாதிரி இதே எனக்கு தெரியவே இல்லை. இப்போ புது ட்ரெண்ட் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரிட்டர்ன் பண்ணி அமுச்சு விட்ருவோம், நல்லா விளாட்றாங்க. ஏற்கனவே திலக் வர்மா அமிச்சாங்க, மேட்ச் தோத்தீங்க. நேற்று கான்வே அமுச்சு விட்டாங்க, ஜடேஜா வந்தார், ஒன்றும் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல் எனக்கு சுத்தமாக சர்ப்ரைசிங்காக இருக்குது டோட்டலாகவே. சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ், எஸ்ஆர்எச் டாப் கிளாஸ் டீமு எல்லாமே 4 நாள் தோத்துட்டு 8, 9, 10ல் இருக்காங்க. ரைட், அது மாதிரி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம். அது ரொம்ப முக்கியம். அதனால தான் நிறைய வீடியோஸ் போட முடியுது. பிரேம்குமார் என்ற ஒரு 200 rupees கான்ட்ரிபியூட். தேங்க்யூ ஸோ மச் பிரேம்குமார். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுச்சுன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ் இருக்குது. 40 ரூபா தான் மினிமம். கம்பல்ஷனில் ஜஸ்ட் ரிக்வஸ்ட், சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ வியூஸ் போகாததுனால ஏகப்பட்ட ஒர்க் லோட் போடுறவங்களுக்கு தெரியும். அடுத்த வீட்டில் உங்கள் பேர் சொல்லுவோம். யூடியூப்ல உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலராக இல்லை ஆரஞ்சு கலரில் தேங்க்ஸ் போடுவாங்க. இப்போ இந்த போலிங் ஃபிகர்லாம் சொன்னால 10 ரன் 13 அஸ்வின் 12 வந்து எங்கேருந்து நீங்கள் மேட்ச் ஜெயிக்கிறது? சிவம் டூபே அகைன் நான் சொன்ன ஃபுல் மேட்ச் விளையாடுன்னு அவர் இப்போ போஸ்ட் மேட்ச்சில் வேறு சொல்கிறாரு. இவர் ருத்ராஜ் ஃபீல்டில் 2 கேட்ச் ஒரு ரன் அவுட் அப்படிலாம் பண்ணால் தான் கான்ஃபிடென்ட் வரும் பிளேயருக்கு. நாங்கள் ஃபீல்டில் ரொம்ப மோசமாக இருக்கணும் தெரியுதுல, அப்படியே டூபே உள்ளே கொண்டு வரல. அந்த கான்ஃபிடன்ஸ் வரணும். ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன்ல, நேற்று கூட நிறைய பேர் எக்ஸாம்பிள் போட்டிங்க. அதாவது இல்லை சார் இம்பாக்ட் பிளேயர் அசுதோஷ் சர்மா அடிச்சார், ரகுவன்ஷி அடிச்சார், இவர் அடிச்சார். நான் கேட்டிருந்தேன், யாராவது ஒரு பிளேயர் சொல்லுங்கள் இம்பாக்ட் பிளேயரில் வந்து 80, 90 அடிச்சு ஜெயிச்ச மாதிரின்னு சொன்னீங்க. 4-5 எக்ஸ்கியூஸ். ஓகே, இப்போ ஒரு ஸ்டார்ட் சொல்கிறேன். 2023 இம்பாக்ட் ரூல் இது வரைக்கும் 170 மேட்ச் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 340 இன்னிங்ஸு. 300 மேட்ச்லேயும் இம்பாக்ட் பிளேயர் வந்தாங்க. நம்ம ஒரு 4-5 பேர் தான் எடுக்க முடியுது. பையன் எல்லாமே ஃப்ளாப். ஏன்னா நீங்கள் ஃபீட் மூவ்மெண்ட் இல்லைன்னா இப்படி தான் ஆகும். அது ருத்ராஜா ஒத்துக்கிட்டாரு. வி ஐடென்டிஃபைட் த ப்ராப்ளம். போன மேட்ச்சில் சொன்னீங்களே, போஸ்ட் மேட்ச்சில் சென்னையில் 2வது பவர் பிளேயில் எங்களுக்கு பிரச்சனை, ஏன் இன்னும் ரெக்டிஃபை பண்ணல? அதே ஆளை கொண்டு தான் ஸ்கில் லெவல் இல்லை, என்ன பண்ணுறது? இவ்வளோதான் முடியும். 170 மேலே சேஸ் பண்ணவே இல்லை. 170 மேலே கடந்த 8 வருஷமா. ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சி பாருங்கள், எந்த அளவுக்கு சால் லெக் ஸ்பின்னர் மெயின் போலர் 206 விக்கெட் எடுத்தவர். அவர் ஒன்றும் பெரிய டேக் எக்ஸ்பீரியன்ஸு நான் வந்து பெரிய பிளேயர்லாம் அவர் காட்டவே இல்லை. அவர் 17வது ஓவருக்கு தான் கொண்டு வந்தார். ஏன்னா நான் என் ப்ரிவிலேஜ் சொல்லியிருந்தேன், லெஃப்ட் ஹேண்டர் அவரை போட்டு அடி நடிச்சிட்டாங்க போன சீசன். 303 ரன் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் எக்கனாமி ரேட் ஆஃப் 11 runs per over லெஃப்ட் ஹேண்டர் வந்தா சாலுக்குன்னு. அதனால அவர் தள்ளினார். கான்வே வெளில போனதுக்கப்புறம் தான் உள்ளே வந்தது. டூபே அவுட் ஆனதுக்கப்புறம் தான். இது பேர் தான் கேப்டன்சி. இதுதான் டிஃப்ரென்ஸ். பவுலர்ஸ் வின்னிங் மேட்சஸ் நவடேஸ், பவுலர்ஸ் வின்னிங் டோர்னமெண்ட். பாஸ் பவுலருக்கு சலைவை வச்சு ஸ்விங் பண்ணலான்னும் போது உங்கள் பவுலர் ஏன் பண்ண மாட்டாங்க? கலியில் பண்ண 3 for 12 அப்படி வாயன். அது விட்டு இவ்வளோ ரன் எது கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன் நான். 44 ரன் 4 ஓவரில். லாஸ்ட்டு 3 ஓவரில் 59 வேணும். அந்த ஃபெர்குசனும் அந்த 2 டைட் ஓவர் முடிஞ்சு. ஒரு மேட்ச்சில் குணால் பாண்டியா லாஸ்ட் ஓவரில் வந்து 3 விக்கெட் இருக்கிறார். நம்ம தான் இன்னும் அதே பேட்டர்னை வச்சுட்டு இருக்கோம். இதே பெரிய இது. நீங்கள் இதே டீமோட போனீங்கன்னா இதே தான் உங்கள் ரிசல்ட். சொன்னேன்னா இல்லையா? நான் நிறைய பேர் ஒத்துக்கிட்டீங்க. தோக்குறீங்க, புது பசங்களை வச்சு தோக்குறேன். அது அவங்க சொல்லிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எங்கே தோத்தோம்? இல்லை சார், இப்போ பாருங்கள், கண்டினியூ 9 வின்னு, அப்புறம் பிளே ஆஃப் வின்னு, கப்பு, அடுத்த கப்பு எல்லாமே இந்த வருஷமும் வாங்கிட்டு சொன்னால் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். 30 லட்சம் பேஸ் பண்ணி 3.25 கோடிக்கு அந்த பையன் வந்து அடிக்கிறேன். நம்ம 10 கோடி கொடுத்து பெரிய பெரிய ஆளெலாம் கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு யூஸும் இல்லை. 10 கோடிக்கு எடுத்தோம். ஒரு எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? எனிவே, பரிமாற்றம் பண்ணி லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.